வணக்கம். திரையரங்கம். த ஸ்மாஷிங் மெஷின் இது ஒரு அமெரிக்க திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் பென்னி சாஃப்டி. மார்க் கெர் என்ற குத்துச்சண்டை வீரரின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. மார்க் கெர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் டுவைன் ஜான்சன். படத்தினுடைய ஆரம்ப காட்சி 1999 நடப்பதாக காட்டப்படுகிறது. பிரேசிலில் நடப்பதாக காட்டப்படும் அந்த காட்சியில் குத்துச்சண்டை வீரராக வரக்கூடிய மார்க் கெர் பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து குத்துச்சண்டை போட்டி நடக்கிறது. அந்த போட்டியில் அவர் கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறார். மார்க் கெர்ருக்கு ஒரு காதலி இருக்கிறாள். அவளுடைய பெயர் டான் ஸ்டாப்பிள்ஸ். அவர்கள் இருவரும் வீட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளில் பல கருத்து வேறுபாடுகள் அவர்கள் இருவருக்கும் இடையே உண்டாகின்றன. கடுமையான கோபத்திற்கு செல்லக்கூடிய மார்க் கெர் சில நிமிடங்களிலேயே அந்த கோபத்தை விட்டெறிந்து விட்டு தன்னுடைய ஆழமான அன்பையும் காதலையும் தன்னுடைய காதலியின் மீது பொழிகிறார். ஜப்பானில் நடைபெறக்கூடிய குத்துச்சண்டை போட்டியின் போது அவர் போதைப் பொருளை உட்கொண்டார் என்ற குற்றச்சாட்டு எழுகிறது. அங்கு நடைபெறக்கூடிய குத்துச்சண்டையில் அவர் தோல்வியை தழுவுகிறார். தோல்வியை தழுவக்கூடிய மார்க் கெர் தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து தேம்பி அழுகிறார். ஒரு குத்துச்சண்டை நடக்கும்போது அவர் தன்னிடம் மோதக்கூடிய மனிதரை பலமாக தாக்கி அவருக்கு 4 தையல்கள் போட வேண்டிய நிலை உண்டாகிறது. அந்த காட்சியில் தன்னிடம் சண்டை போட்டு 4 தையல்களை போட்டிருக்கக்கூடிய அந்த மனிதரிடம் சிரித்து பேசியவாறு அந்த ஸ்டிச்சிங்ஸ் இருக்குல்ல, அந்த 4 தையல் போட்டது அதை அப்படியே தடவி பார்ப்பார். அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வருது. இன்னும் சொல்லப்போனால் அவர்கிட்ட கை குலுக்கி பாராட்டி அப்படின்ற மாதிரி, அதாவது படத்தில் வந்து டோட்டலாகவே பார்க்கும்போது என்னென்னா ரிஜிடாக இருக்கக்கூடிய கேரக்டர் கிடையாது அந்த மார்க் கெர் கதாபாத்திரம். ஃபைட் அப்படின்னு வரும்போது, குத்துச்சண்டை பாக்ஸிங் அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு அவர் வந்து அப்படியே ஒரு எரிமலையை போல் சிங்கத்தை போல் சீரி இப்படின்ற மாதிரி பண்ணுறாரோ, அதுக்கு நேர் எதிராக வந்து தன்னுடைய காதலிகிட்ட வந்து பேசக்கூடிய காட்சி அப்படிலாம் இருக்கு பாருங்க. அதில் வந்து சராசரியாக ஒரு காதலன் காதலி அப்படி வரும்போது அவங்க 2 பேருக்கு இடையில் இந்த மோதல் இதெல்லாம் வரும்ல, ஊடல் கூடல் இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஒருத்தர் அப்படியே தாக்கி அப்படின்னா தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்றக்காக அப்படியே வந்து அந்த அறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து ஒரு கையை வச்சு ஒரு குத்துவார். ஏன்னா இந்த கதவே சாஞ்சு கீழே விழுந்துடும் உடஞ்சி அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி. அதான் ஏவன் காட்சி உண்மையாகவே அது. அந்த அளவுக்கு ஒரு சராசரியாக ஒரு மனிதன் தன்னுடைய காதலி கூட கோவிச்சு இப்படிலாம் வரும்போது எப்படி நடந்துக்குவாரோ, ஆளை பார்த்தா முரட்டுத்தனமாக இருக்கும். முரட்டுத்தனமான ஒரு மனிதன் வந்து ஒரு ஆவரேஜ் மனிதன் எப்படி நடந்துக்கிறானோ அதே மாதிரி தான் அங்கே. அப்படி வரும்போது அது மாதிரி அங்கே வந்து குத்துச்சண்டை போடக்கூடிய இடத்துல வெற்றி அப்படின்னு கிடைக்கும்போது அப்படியே பந்தாவா அந்த கையெல்லாம் புஜம்லாம் அப்படியே புடைக்க மக்கள் முன்னாடி கையாட்டி அப்படி ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர், ஒரு சாம்சன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பாடி அமைப்புள்ள அதை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்து அப்படின்னு. அதே நேரத்தில் தோல்வி அடைஞ்சி அப்படின்னு வரும்போது அதை தாங்கிக்கிற முடியாமல் கண்ணீர் விட்டு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் தோல்வி அடைஞ்ச பிறகு கூட பல காட்சிகளில் தன்னை தோல்வி அடைய செய்த மனிதன் இருக்கான்ல, அவங்ககிட்ட போய் நல்லா பேசுவார், சிரிச்ச முகத்தோடு பேசுவார், அப்படியே கை கொடுக்குவார், பாராட்டுவார். நீங்கள் நல்லா பாக்ஸிங்கில் நல்லா பண்ணீங்க, உங்கள் திறமையை நல்லா காமிச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்படியெல்லாம் இருக்கும். இதுக்கு இடையில் வந்து இவருக்கும் அந்த காதலிக்கும் அப்பப்போ மோதல். அந்த காதலி வந்து திடீர்னு கோச்சு போயிடுவா. டான் ஸ்டேஜில் வந்து அவர் தற்கொலை பண்ணலான்ற மாதிரி கூட ஒரு இதுக்கு போயிடுவா. இன்னும் சொல்ல போனால் படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸில் வரும்போது இவர் அந்த பாக்ஸிங் இதில் வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிருவார். காரணம் என்னென்னா, இவர் இந்த பாக்ஸிங் நடக்கக்கூடிய இடத்துல உள்ளே போய் அந்த மைதானத்துக்குள்ளே உள்ளே போய் இறங்கி அந்த ஸ்டேஜில் போய் சண்டை போடும்போது இவருக்கு முழுக்க அந்த தான் கூட சண்டை போட்டு தன்னிட்டு கோவிச்சு போன அந்த காதலியினுடைய முகம், அந்த நடைபெற்ற சம்பவங்கள், அந்த 2 பேருக்கு இடையில் வந்து மோதல்கள் உண்டானது, ஒருத்தர் தாக்கிட்டது, ஒருத்தர் கண்ணாபண்ணான்னு திட்டிக்கிட்டது, அவள் கண்ணாபண்ணான்னு திட்டினது, அவளை பார்த்து இவர் திட்டினது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மனசுக்குள்ள வச்சுட்டு இவர்கிட்ட விலகி அவள் வந்து போனது, இதெல்லாம் காட்சியாக மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஓடும்போது பிறகு எப்படி அவர் பாக்ஸிங்கில் போய் எப்படி கவனம் வரும்?
பாக்ஸிங்கில் கவனம் சிதறுதில்ல, சிதறும்போது அவர் வந்து அதில் தோல்வி அடைஞ்சு அப்படின்னு. இதில் உண்மையாகவே அந்த மார்க் கெர்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள், வெற்றிகளையும் நிறையா பார்த்துருக்காரு, தோல்விகளையும் நிறையா பார்த்துருக்காரு. இந்த படத்தை பொறுத்தளவில் வெறும் பாக்ஸிங் அப்படின்ற மாதிரி வச்சு அதை மட்டுமே வச்சு பண்ணலை. படம் ஃபுல்லாகவே வந்து மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது இல்லையா, அதையும் காமிச்சாங்க. 50% 50%. பாக்ஸராக புகழ்பெற்ற மனிதராக இருந்த அந்த மார்க் கெர்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பல சம்பவங்களுடைய தொகுப்பு அப்படின்னு தான் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுது. இருந்தால் கூட டோட்டல் ஃபில்மை நான் பார்க்கும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சது என்ன அப்படின்னா, அவர் பாக்ஸிங் இதில் வந்து தன்னுடைய திறமையை காட்டின்னு இருக்கல, அந்த இதை வந்து இன்னும் கூட சில காட்சிகள் வைத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ள நினச்சேன். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் வச்சுருக்கலாம். பாக்ஸர் மார்க் கெர்க் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் டுவைன் ஜான்சன். உண்மையாகவே ஆச்சரியமான ஒரு மேட்ரு. படத்தினுடைய ஆரம்பத்திலேயே மார்க் கெர்னுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு இந்த திரைப்படம் எடுத்திருக்கு அப்படி இப்படி பிகினிங்கில் போச்சு. மார்க் கெர்ரையே நம்ம உண்மையான மார்க் கெர்ரையே நம்ம காமிச்சிடறாங்க. காமிச்சிட்டு இந்த டுவைன் ஜான்சன் வந்து நடிக்கக்கூடிய காட்சிகளை காமிக்கிறாங்களா, உண்மையாகவே நம்மளால் நம்பவே முடியலைங்க. அந்த மார்க் கெர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே இருக்கார் இந்த டுவைன் ஜான்சன். ஒரு அதே கெட்டப்பு, அதே பாடி, அதே இந்த விரிஞ்ச நெஞ்செல்லாம் விரித்து வச்சுக்கிட்டுன்னு இருக்கு பாருங்க, ஆஜானுபாகுவான தோற்றம். அது அந்த பாடி லாங்குவேஜ், அது எப்படி அந்த உடல் மொழி, ஆச்சரியமான ஒரு விஷயம். டுவைன் ஜான்சன் எக்ஸ்ட்ரானரி. உண்மையாகவே நான் ரொம்ப பாராட்டுறேன். அவருக்கு உண்மையாகவே சிறந்த நடிகருக்கான விருது அப்படின்றது, அந்த மாதிரி விருதுகள்லாம் அநேகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அகாடமி விருது மாதிரி கூட கிடைக்கலாம். டான் ஸ்டேபிள்ஸ் என்ற அந்த இளம்பெண் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் எமிலி பிளண்ட். அனுபவங்களை கொண்ட அருமையான நடிகை. அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு மென்மையான நடிப்பை வெளிப்படுத்தி, அதே நேரத்தில் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய காட்சிகளில் தன்னுடைய ஆக்ரோஷமான நடிப்பை வெளிப்படுத்தி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா, அதை இந்த அருமையான நடிகை நன்கு செய்திருக்கிறார். ரியான் பேட்லர் இவர்தான் கோல்மேன் என்ற பாக்ஸராக வருபவர். படத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து மார்க் கெர்ருக்கு வந்து கோச்சராக வருவார். படத்தினுடைய உச்சகட்ட காட்சி கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அதில் நடக்கக்கூடிய குத்துச்சண்டை போட்டியில் இவர் தான் வெற்றி பெறுறார். வெற்றி பெற்று இவர் தான் மார்க்கரை தோல்வி அடையும்படி செய்கிறார். இந்த கோல்மேன் கதாபாத்திரத்தில் இந்த நடிகர் தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை மிகவும் கேஷுவலாக வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். 2000 பிரைட் கிராண்ட் பிரிக்ஸ் இந்த போட்டி தான் படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் நடக்கக்கூடிய போட்டி. இந்த போட்டியில்தான் மார்க்கர் தோல்வியை சந்திக்கிறார். அதற்கு பிறகு அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றதுல அதாவது முடிஞ்ச பிறகு உண்மையான மார்க்கரை நமக்கு காட்டுகிறார்கள். அரிசோனா அப்படின்ற இடத்துல வந்து ஷாப்பிங், பல பொருட்களை வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் இருந்து வாங்கிட்டு அப்படியே சிரித்த முகத்தோட உண்மையான மார்க்கர் வாங்கிட்டு தன்னுடைய காரில் வந்து ஏற்றிக்கிட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படியே சிரிச்ச முகத்தோடு எல்லார்ட்டையும் கையாட்டிட்டு அப்படியே கை குலுக்கிட்டு அப்படியே நடந்து வர்றாரு. அப்போ வந்து எழுத்து வடிவத்தில் நமக்கு வந்து சில விஷயங்களை படத்தில் நாம் தெரிந்து கொள்வதற்காக இடம்பெற செய்திருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, அந்த கிராண்ட் பிரிக்ஸ் போட்டி இருக்கு இல்லையா, அது நடைபெற்ற 11 நாட்களுக்கு பிறகு மார்க்கர் வந்து தன்னுடைய அருமை காதலியான டானை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர்கள் அருமையான குடும்ப வாழ்க்கையை நடத்தினார்கள். அந்த குடும்ப வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அதற்கு பிறகு 9 இயர்ஸ் 9 வருஷம் பல குத்துச்சண்டை போட்டிகளில் வந்து மார்க்கர் கலந்து கொண்டு வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்தித்திருக்கிறார். 2009 வந்து இந்த பாக்ஸிங் துறை அப்படின்னு இருக்குல்ல, அதிலிருந்து அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், விடைபெற்று கொண்டார் நிரந்தரமாகவே. சாதனைகள் செய்த ஒரு பாக்ஸர் இந்த உலகத்தில் இருந்தார். அவருடைய பெயர் மார்க் கெர் என்பதை இதுவரை தெரியாமல் இருந்தீர்கள் என்றால் இப்போவாவது தெரிஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி போட்டு இந்த திரைப்படத்தினுடைய எண்டு டைட்டில்ஸ் இருக்குல்ல, அது வரும்போது எழுத்து வடிவத்தில் நமக்கு முன்னால் காட்டுகிறார்கள். மார்க் கெர் என்ற புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரரின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான பென்னி சேஃப்டி. இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர், இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். மார்க் கெர் என்ற புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரரின் வாழ்க்கையை கொண்ட இந்த திரைப்படத்தை பார்ப்பது என்பது ஒரு அரிய அனுபவம். அந்த அரிய அனுபவம் உங்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.